Welcome to our YouTube channel. Let's know how. I'm Ranjani Priya here. In the video integration in polar coordinates. Polar coordinates la integration எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். So first of all basics of polar coordinates. Polar coordinatesனா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத first பார்த்துக்கலாம். So polar coordinates na enna அப்படின்னா a pair of coordinates r, theta. r and theta அப்படின்ற coordinates வச்சு தான் நம்ம பண்ண போறோம். Normally Cartesian coordinate rectangular coordinateல என்ன பண்ணுவோம் அப்படின்னா x and in terms of x and y ல தான் நம்ம பார்த்திருப்போம். அது ரொம்ப ஃபெமிலியர் தான் நம்மளுக்கு. ஒரு பாயிண்டோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டோ ஒரு 2 dimensional மென்ஷன் பண்ணும்போது x and y யூஸ் பண்ணுவோம். 3 dimensionalங்கிறப்போ z ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஸோ XYZன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா ஆர் அண்ட் தீட்டா அப்படின்னு ஒரு போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது எதுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோம்னா லொக்கேட்டிங் த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் ஆர் ஆப்ஜெக்ட் இன் அ பிளேன். ஓகேவா? அதுவும் இதுவும் ஒரே வேலை தான் செய்யுது. எக்ஸ் அண்ட் ஒய்யும் ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் எக்ஸ் அண்ட் ஒய்யும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு பிளேனில் ஒரு பாயிண்ட்டையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ அதோட பொசிஷனை லொக்கேட் பண்ணுறதுக்கு தான். இதுவும் அதே வேலை தான் பண்ணுது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் அப்படின்றது வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் டு த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து அந்த ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு பாயிண்ட்டோ எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு அதோட டிஸ்டன்ஸ், அதோட லென்த்து, அதுதான் வந்து ஆறுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தீட்டான்றது என்ன அப்படின்னா த ஆங்கிள் மேட் பை த லைன் வித் அ ஃபிக்ஸ்டு லைன். ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு லைன் கூட அந்த அந்த ஆர் லைன் இருக்குது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஆரிஜின்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த லைன் கூட ஆர் லைன் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லைன் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் வந்து தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் இப்போ இதில் பார்த்தா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு ஃபிக்ஸ்டு லைன் அப்படின்றது இதுல இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபிக்ஸ் லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆரிஜின்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் டிஸ்டன்ஸில் இந்த தீட்டாங்கிற ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? நார்மலாக நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஒய் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நார்மலாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. அதே போலார் கோஆர்டினேட்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இந்த ஆங்கிளில் இந்த டைரக்ஷனில் இந்த ஆங்கிளில் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி டெஃபினேஷன் கொடுக்கறது வந்து போலார் கோஆர்டினேட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா. ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்லேருந்து எப்படி கார்ட்டீசியனுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், அதே மாதிரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்லேருந்து போலார் கோஆர்டினேட்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ட்ரையாங்கிள் ஆஃப் த போலார் கோஆர்டினேட்ஸ் with respect to Cartesian coordinates. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வச்சு தான் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா, 90 டிகிரி. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால இதை வச்சு நம்ம நார்மல் டெக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதிலேருந்து சைன் தீட்டா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியஸ் இல்லையா. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். இப்போ எனக்கு ஒய் வேணும் அப்படின்னா இது ஆர் இந்த சைடு வரும்போது ஆர் சைன் தீட்டா. ஒய்யோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் எப்படி நம்ம சொல்லுவோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இதே காஸ் தீட்டா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனியஸ், அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஆர். ஸோ ஆர் இந்த சைடு வரும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து
ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேன் தீட்டா ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? டேன் தீட்டா ஃபைண்ட் பண்ணும்போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒய் டிவைட் பை எக்ஸ், ஒய் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ இந்த tan இந்த சைடு வரும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் y by x, theta is equal to tan inverse of y by x. தீட்டாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் கிடச்சிச்சு எங்களா. இன்னும் இருக்கிறது என்னது? ஆரோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் ஃபைண்ட் பண்ணும் இல்லையா? ஸோ ஆரோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் ஃபைண்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணும். ஸோ இப்படி இருக்குது இல்லையா ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஆர், இது வந்து எக்ஸு, சாரி இது வந்து ஒய், ஆர் ஒய் எக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ பித்தாகோரஸ் தியரம் என்னது நம்மளுக்கு? ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஆர் ஸ்கொயர்டு வந்து இந்த வேல்யூ அப்படின்னா ரெண்டு சைடும் ரூட் எடுக்குவோம் இல்லையா? ஸோ ஆர் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆரோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் கிடச்சிச்சா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ். நம்மளுக்கு கார்ட்டீஷியன்லேருந்து போலாருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். சப்போஸ் போலார்லேருந்து கார்ட்டீஷியனுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஆர் அண்ட் தீட்டாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த டிஎக்ஸ் டிஒய் இருக்குது இல்லையா, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் கன்வெர்ட் பண்ணும்ல. ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸ் டிஒய் எங்கேருந்து வந்துச்சு? நம்ம 2 டைமென்ஷனில் டபுள் இன்டெக்ரலில் எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ரீஜியனோட ஏரியா, ஒரு ரீஜியனோட ரீஜியன், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுற ரீஜியன் எவ்வளோ தூரம், அதை பற்றி அதை ஃபைன் பண்ணுறதுக்கு இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒயில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஸோ அது போலார் கோஆர்டினேட் கன்வெர்ட் ஆகும்போது ஆர் அண்ட் தீட்டாக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ டிஎக்ஸ் டிஒய்யும் நம்மளுக்கு டிஆர் டி தீட்டாக்கு கன்வெர்ட் ஆகணும் இல்லைங்களா? ஸோ இந்த டிஎக்ஸ் டிஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஆர் டி தீட்டாக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஜக்கோபியன் தியரம் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜக்கோபியன் தியரம்னா என்ன, அதோட பேசிக்ஸ் தெரியல அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், டேரெக்டாக பார்க்கும்போதே புரியும். சப்போஸ் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஜக்கோபியன் தியரம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை ஆர் கமா தீட்டா. ஸோ எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை ஆர் கமா தீட்டா அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டோ எக்ஸ் டிவைட் பை டோ ஆர், டோ ஒய் டிவைட் பை டோ ஆர், டோ எக்ஸ் டிவைட் பை டோ தீட்டா, டோ ஒய் பை டோ தீட்டா, டிட்டர்மினன்ட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இன்ட்டு டிஆர் டி தீட்டா ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோ எக்ஸ் பை டோ ஆர் ஃபைன் பண்ணும், டோ ஒய் பை டோ ஆர் ஃபைன் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸும் ஃபைன் பண்ணிவிட்டு இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா? ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒயோட வேல்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஸோ டோ எக்ஸ் டிவைட் பை டோ ஆர் பண்ணும்போது நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் பண்ணுறோம், காஸ் தீட்டா ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஆர் வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிரும். ஸோ காஸ் தீட்டா. டோ ஒய் பை டோ ஆர் பண்ணும்போது அதே தான், ஆர் வந்து 1 ஆயிரும், சைன் தீட்டா ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். டோ எக்ஸ் பை டோ தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஆர் வந்து அப்படியே தான் இருக்க போகுது நம்மளுக்கு. காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா, ஸோ மைனஸ் ஆர் சைன் தீட்டான்னு கிடைக்கும். இங்கேயும் அதே ஆர் அப்படியே இருக்க போது, சைன் தீட்டா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் தீட்டா, ஸோ ஆர் காஸ் தீட்டா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இக்வேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா இன்ட்டு டிஆர் டி தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இது க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. ஸோ ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்,
ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டிஆர் டி தீட்டா. நம்மளுக்கு தெரியும் இது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 இல்லையா. ஸோ காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் வேல்யூ 1 இன்ட்டு ஆர் தான் கிடைக்கும். ஸோ ஆர் டிஆர் டி தீட்டா, டிஎக்ஸ் டிஒயோட வேல்யூ ஆர் டிஆர் டி தீட்டா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் வேல்யூஸ். இதெல்லாம் டெரைவ் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் இதெல்லாம் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ டேரெக்டாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கங்கிறப்போ நீங்கள் இந்த வேல்யூ மட்டும் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிஆர் டி தீட்டா. ஓகேங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்மோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். Welcome to our YouTube channel. Let's know how. I'm Ranjani Priya here. In the video la integration in polar coordinates. Polar coordinates la integration எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். So first of all basics of polar coordinates. Polar coordinates na என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்னா என்ன அப்படின்னா பேர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் ஆர் கமா தீட்டா, ஆர் அண்ட் தீட்டா அப்படின்ற கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நார்மலி கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல தான் நம்ம பார்த்துருப்போம். அது ரொம்ப ஃபெமிலியர் தான் நம்மளுக்கு. ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு 2 டைமென்ஷனில் மென்ஷன் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய் யூஸ் பண்ணுவோம். 3 டைமென்ஷனல்ங்கிறப்போ ஜெட்னு ஒரு ஆக்சிஸ் இருக்கும். ஸோ XYZன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துக்குமே ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா ஆர் அண்ட் தீட்டா அப்படின்னு ஒரு போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது எதுக்கு ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறோம்னா லொக்கேட்டிங் த பொசிஷன் ஆஃப் அ பாயிண்ட் ஆர் ஆப்ஜெக்ட் இன் அ பிளேன். ஓகேவா. அதுவும் இதுவும் ஒரே வேலை தான் செய்யுது. எக்ஸ் அண்ட் ஒய்யும் ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் எக்ஸ் அண்ட் ஒய்யும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு பிளேனில் ஒரு பாயிண்ட்டையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ அதோட பொசிஷனை லொக்கேட் பண்ணுறதுக்கு தான். இதுவும் அதே வேலை தான் பண்ணுது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்றது வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் டு த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஆரிஜின்ல இருந்து அந்த ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு பாயிண்ட்டோ எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு அதோட டிஸ்டன்ஸ், அதோட லென்த்து, அதுதான் வந்து ஆர்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தீட்டான்றது என்ன அப்படின்னா த ஆங்கிள் மேட் பை த லைன் வித் அ ஃபிக்ஸ்டு லைன். ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு லைன் கூட அந்த ஆர் லைன் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஆரிஜின்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த லைன் கூட ஆர் லைன் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லைன் கூட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் வந்து தீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் இப்போ இதில் பார்த்தா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு ஃபிக்ஸ்டு லைன் அப்படின்றது இதுல இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபிக்ஸ் லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆரிஜின்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆர் டிஸ்டன்ஸில் இந்த தீட்டாங்கிற ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. நார்மலாக நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இவ்வளோ எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஒய் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நார்மலாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. அதே போலார் கோஆர்டினேட்ஸில் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஆரிஜின்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இந்த ஆங்கிளில் இந்த டைரக்ஷனில் இந்த ஆங்கிளில் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது மென்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி டெஃபினேஷன் கொடுக்கறது வந்து போலார் கோஆர்டினேட்ஸ். புரியுதுங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா. ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ்லேருந்து எப்படி கார்ட்டீசியனுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், அதே மாதிரி கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்லேருந்து போலார் கோஆர்டினேட்ஸ்க்கும் கன்வெர்ட் பண்ண முடியும்.
ஸோ இதுதான் வந்து பேசிக் triangle of the polar coordinates with respect to Cartesian coordinates. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வச்சு தான் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா, 90 டிகிரி. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதனால இது வச்சு நம்ம நார்மல் டெக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதிலிருந்து சைன் தீட்டா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியஸ் இல்லையா. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். இப்போ எனக்கு ஒய் வேணும் அப்படின்னா இது ஆர் இந்த சைடு வரும்போது ஆர் சைன் தீட்டா. ஒய்யோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் எப்படி நம்ம சொல்லுவோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. இதே காஸ் தீட்டா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா adjacent side by hypotenuse, அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஆர். ஸோ ஆர் இந்த சைடு வரும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா. ஓகேங்களா. ஸோ இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேன் தீட்டா ஃபைன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், டேன் தீட்டா ஃபைன் பண்ணும்போது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒய் டிவைட் பை எக்ஸ், ஒய் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ இந்த tan இந்த சைடு வரும்போது tan இன்வர்ஸ் ஆஃப் y by x, theta is equal to tan inverse of y by x. தீட்டாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல கிடச்சிச்சு. சரிங்களா. இன்னும் இருக்கிறது என்னது ஆர். ஆரோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல ஃபைன் பண்ணும் இல்லையா. ஸோ ஆரோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல ஃபைன் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பித்தாகோரஸ் தியரம் யூஸ் பண்ணும். ஸோ இப்படி இருக்கு இல்லையா ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஆர், இது வந்து எக்ஸ், சாரி இது வந்து ஒய், ஆர் ஒய் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ பித்தாகோரஸ் தியரம் என்னது, நம்மளுக்கு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஆர் ஸ்கொயர்டு வந்து இந்த வேல்யூ அப்படின்னா ரெண்டு சைடும் ரூட் எடுக்குவோம் இல்லையா. ஸோ ஆர் வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஆரோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல கிடச்சிச்சா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ். நம்மளுக்கு கார்ட்டீசியன்லேருந்து போலாருக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். சப்போஸ் போலார்லேருந்து கார்ட்டீசியனுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ஆர் அண்ட் தீட்டாவோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேங்களா. சரி, இதெல்லாம் ஆயிடுச்சு. இந்த டிஎக்ஸ் டிஒய் இருக்கு இல்லையா, அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் கன்வெர்ட் பண்ணும்ல. ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டிஎக்ஸ் டிஒய் எங்கேருந்து வந்துச்சு, நம்ம 2 டைமென்ஷனில் டபுள் இன்டெக்ரலில் எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ரீஜியனோட ஏரியா, ஒரு ரீஜியன் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுற ரீஜியன் எவ்வளோ தூரம் அதை ஃபைன் பண்ணுறதுக்கு இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும். ஸோ அது போலார் கோஆர்டினேட் கன்வெர்ட் ஆகும்போது ஆர் அண்ட் தீட்டாக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ டிஎக்ஸ் டிஒய்யும் நம்மளுக்கு டிஆர் டி தீட்டாக்கு கன்வெர்ட் ஆகணும் இல்லைங்களா. ஸோ இந்த டிஎக்ஸ் டிஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஆர் டி தீட்டாக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஜக்கோபியன் தியரம் இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜக்கோபியன் தியரம்னா என்ன, அதோட பேசிக்ஸ் தெரியல அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட வீடியோட லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், டேரெக்டாக பார்க்கும்போது புரியும். சப்போஸ் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே. ஜக்கோபியன் தியரம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை ஆர் கமா தீட்டா. ஸோ எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை ஆர் கமா தீட்டா அப்படின்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு டோ எக்ஸ் டிவைட் பை டோ ஆர், டோ ஒய் டிவைட் பை டோ ஆர், டோ எக்ஸ் டிவைட் பை டோ தீட்டா, டோ ஒய் பை டோ தீட்டா டிட்டர்மினன்ட் ஆஃப். ஓகேங்களா. ஸோ இன்ட்டு டிஆர் டி தீட்டா ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோ எக்ஸ் பை டோ ஆர் ஃபைன் பண்ணும், டோ ஒய் பை டோ ஆர் ஃபைன் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸும் ஃபைன் பண்ணிவிட்டு இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் இல்லையா.
ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒயோட வேல்யூ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஸோ டோ எக்ஸ் டிவைட் பை டோ ஆர் பண்ணும்போது நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான் பண்ணுறோம், காஸ் தீட்டா ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஆர் வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிரும். ஸோ காஸ் தீட்டா டோ ஒய் பை டோ ஆர் பண்ணும்போது அதே தான், ஆர் வந்து 1 ஆயிரும், சைன் தீட்டா ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். டோ எக்ஸ் பை டோ தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஆர் வந்து அப்படியே தான் இருக்க போகுது நம்மளுக்கு. காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா, ஸோ மைனஸ் ஆர் சைன் தீட்டான்னு கிடைக்கும். இங்கேயும் அதே ஆர் அப்படியே இருக்க போது, சைன் தீட்டா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் தீட்டா, ஸோ ஆர் காஸ் தீட்டா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இக்வேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா இன்ட்டு டிஆர் டி தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. ஸோ ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டிஆர் டி தீட்டா. நம்மளுக்கு தெரியும் இது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 இல்லையா. ஸோ காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் வேல்யூ 1 இன்ட்டு ஆர் தான் கிடைக்கும். ஸோ ஆர் டிஆர் டி தீட்டா, டிஎக்ஸ் டிஒயோட வேல்யூ ஆர் டிஆர் டி தீட்டா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் வேல்யூஸ், இதெல்லாம் டெரைவ் பண்ணி காட்டணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் இதெல்லாம் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ டேரெக்டாக ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கங்கிறப்போ நீங்கள் இந்த வேல்யூ மட்டும் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிஆர் டி தீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்மோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.